ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகவே நிறைய சேவிங் டிப்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சருக்கு எப்படி எப்படி சேர்க்கலாம், எந்தெந்த மாதிரி ஈஸியாக சேவ் பண்ணலான்றதை நிறைய டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தங்கைகளுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசி என்னைக்கு இந்த மாதிரி ஆதரவு எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேமிப்பு பற்றி பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேமிப்பு நான் அடிக்கடி வீடியோ போடுறேனே, என்னடா இவங்க பயங்கரமாக சேமிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாங்க உண்மை. நான் கண்டிப்பாக நான் கிடைக்கிற காசை சேவ் பண்ணி வைப்பேன். சேவ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் வாங்குவேங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அவங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ அடிக்கடி சேமிப்பு பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சேமிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, சேமிப்பு அது எவ்வளோ பெரிய வார்த்தைன்றது நமக்கு அது சேமிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை சேமித்து பாருங்களேன். சேமித்து நீங்களாக ஒரு பொருள் வாங்கி பாருங்களேன், அப்போ அந்த சேமிப்போட அர்த்தம் என்னன்றது தெரியும். ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். பட் நம்ம குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை இந்த காரணமாக நான் சேமிக்கிறத விட்டுரும் இல்லையா. ஸோ முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போதும். நம்ம அதான் சொல்லுவாங்களா, பொண்ணு நினச்சா எது வேணால் செய்யலாம், எந்த விஷயம் வேணாலும் சாதிச்சு காமிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம சேமிப்பில் சாதிச்சு காமிக்கலாமே. சேமிப்பு ஒரு தடவை சேமிப்பை ட்ரை பண்ணுங்கள். அந்த சேமிப்புன்ற வார்த்தை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சேமித்து பாருங்கள், அதோட சந்தோஷத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக டெய்லி கிடைக்கிற காசில் ஒரு முதல்ல 100 ரூபாய் எடுத்து வச்சு சேமிக்கணுன்றது கிடையாதுங்க. டெய்லி உங்களால் முடிஞ்ச 10 ரூபாய் 20 ரூபாய் கூட எடுத்து வச்சு சேமிங்க. டெய்லி 10 ரூபாய் எடுத்து சேமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 நாளைக்கு 300 ரூபாய் ஆகிடுது. ஸோ இதே டெய்லி 20 ரூபா அப்படி கணக்கு பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 10 ரூபாவாக சேமிங்க. ஸோ அடுத்து ஒரு 10 நாள் 20 ரூபாவாக சேமிங்க. அந்த சேர்த்துட்டு அந்த காசை நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது ஸோ நம்மளாலேயும் முடியுதே. ஸோ நம்ம சேமித்தா என்ன, நம்ம கண்டிப்பாக சேமித்து நம்ம பொன் பிள்ளைகளுக்கோ பையன்களுக்கோ ஏதாவது ஒன்று சேர்த்து வைப்போமே. அதாவது ஹஸ்பண்ட் சேர்க்குறது வேறு, சரிங்களா. நம்ம அந்த ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் மிச்சப்படுத்தி சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அது தாங்க சொல்கிறாங்களே, அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை சேவ் பண்ணி பாருங்களேன். அந்த சின்ன ஒரு சேவ் பண்ணி சின்னதாக உங்களுக்கு என்ன பொருள், அதாவது கோல்டில் சேவ் பண்ணுங்கள். அந்த சேவ் பண்ண காசை வச்சு கோல்டாக மாற்றுங்க, இல்லைன்னா வெள்ளியாக மாற்றுங்க. ரெண்டுமே இருக்க விலை கூட்டிகிட்டு தான் இருக்குது, தவிர்த்து குறையிறது கிடையாது. வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லது தான், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லது தான். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு வெள்ளி காயின் வாங்க முடியுமோ வாங்குங்க. அது ஒரு 100 காயினாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதில் கோல்டாக மாற்றிக்கலாம். நம்ம அந்த 100 காயினை போட்டு கோல்டாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோல்டு அப்படி இல்லை, நான் கோல்டில் தான் வாங்கி சேவ் பண்ணணுன்னா ஒரு 5000 முயற்சி பண்ணி ஒரு 5000 6000 சேர்த்துருங்க. அந்த 5000 6000க்குள்ளே எவ்வளோ கிராம் நகை வருதோ, ஒரு 1/2 கிராம் 3/4 கிராம் 1 கிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நகை வருதோ அதை காயினாக வாங்குங்க. நீங்கள் மோதிரம் வாங்குகிறேன், அது சின்னதாக தோடு வாங்குறேன்னு வாங்கினீங்கன்னா அதில் செய்கூலி சேதாரம்னு சொல்லி எடுத்துருவாங்க. நம்ம காயினாக வாங்கும்போது ஒரு 10 காயின் 20 காயின் சேரும்போது நம்ம அதை இந்த நகை கடை ஆசாரிகிட்ட கொடுத்து நமக்கு தேவையானது ஒரு செயினோ, பிள்ளைக்கு இல்லை உங்களுக்கு செயின் செஞ்சாலும் சரி, உங்கள் பொண்ணுங்களுக்கு செயின் செஞ்சு போட்டாலும் சரி, நீங்களாக ஒரு பொருள் எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு போட்டு பாருங்களேன். அதோட சந்தோஷமே அழாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பெண் பிள்ளை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்லா சேவ் பண்ணணும். நான் அதான் சொல்கிறேன்ல, நம்ம எதில் மிச்சப்படுத்தணுமோ
கண்டிப்பாக மிச்சப்படுத்தணும். கஞ்சத்தனம் ரொம்ப முக்கியம். பட் ஃபுட்டில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனன்றது நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இவன் பயங்கர கஞ்சம்ப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுறோம்ல. ஆனால் கஞ்சன்ட்ட நிறைய பின்னாடி பார்த்திங்கன்னா கஞ்சனாக இருக்கான், பேர் தான் அவன் கஞ்சன்ற கெட்ட பேர் வாங்குவான். ஆனால் அவன்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கிண்டல் பண்ணவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காது, அந்த கஞ்சங்கிட்ட எல்லாமே இருக்கும். சரிங்களா, அவன் ஃப்யூச்சர் பிளான் வந்து சூப்பராக பண்ணியிருப்பான். ஸோ அதனால் நம்ம கஞ்சத்தனமாக இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாதிச்சு காமிக்கணுன்றதை நம்ம ஒரு கோலாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ ஒரு நகை வாங்குவேன், என்னால் முடியும், கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி மனசில் ஒரு வைராகியம் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அப்படி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவர்கிட்ட கூட தெரியப்படுத்தாதீங்க. ஏன்னா சில வீட்டில் வந்து எத்தனை கணவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து சொல்கிறேனே, என் ஃப்ரெண்டு சேவ் பண்ணால் அந்த பிள்ளை வந்து நல்லா சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை அவங்க ஹஸ்பண்ட் வந்து மட்டம் தட்டி என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த சேவிங்ஸ்ன்ற எண்ணமே போயிடுச்சு. ஆமாம், நம்ம ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினச்சா நம்ம வீட்டுக்கார் நம்மளை அதை கிண்டல் பண்ணுவார், அது எதுக்கு, அவரே சேர்க்கட்டும் அவரே சம்பாதிக்கட்டும்னு அந்த பொண்ணு இருந்துருச்சு. அதை தான் நான் சொன்னேன், நீ ஏண்டி உன் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நீயா சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் பாருங்கள், என்னாலே முடிஞ்சிச்சு பாருங்கள், நான் நீங்கள் கொடுத்த காசில் எவ்வளோ மிச்சப்படுத்தி நான் சேர்த்துருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கணும்டி, அன்னைக்கு வந்து உன்னோட அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனாலே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சேவ் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம ஹஸ்பண்டை மறைக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம மறைச்சி நம்ம ஆடம்பர செலவு பண்ணால் தான் அது தப்பு, தவிர்த்து ஹஸ்பண்ட்டை மறைச்சி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா, அதனால் கணவர்கிட்ட மறைச்சி நீங்கள் சேர்த்து அவர்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க காசை கொடுத்து பாருங்களேன், அப்போ தாங்க உங்களோட அருமை உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு என்ன தெரியும் தான் சில ஹஸ்பண்ட் நினைப்பாங்க. சரிங்களா, ஆனால் நமக்கும் நிறையா தெரியும், நம்மளாலேயும் நல்லா சாதிக்க முடியுன்றத நீங்கள் வந்து உணர்த்தி காட்டுங்க. உங்களோட அருமையை உங்கள் ஹஸ்பண்டுக்கு உணர்த்தி காட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயார் இப்படி இறுக்கி பிடிக்கிற பெண்கள் கையில் தங்கி இருப்பான்னு சொல்லுவாங்க. அதாவது இறுக்கி பிடிக்கிறதுனா என்னென்னா, நம்ம வந்து நமக்கு செலவு கொடுக்குற காசுலேயும் நம்ம மிச்சப்படுத்தி சேர்க்குறோம் பாருங்கள், அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது உங்களுக்கு தெரியும், சிறுதுளி தாங்க பெருவெள்ளம். ஸோ நம்ம சிறுக சேமிச்சாதான் நம்ம பெரிய பெரிய வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. சேமிப்பு ஒன்று தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளை நல்லா வைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேமிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிங்க, தயவு செஞ்சு பெண்கள் சேமிங்க. சேமிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம சிகரத்தை தொடலாம். என்னடா இவ இப்போ பழமொழி சொல்கிறாளே இல்லை பஞ்ச் டயலாக் சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. சேமித்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். சேமிச்சுட்டு அதோட அருமையை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஊரில் சரியான மழை, மதியம் 2 மணிக்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், எம்பிட்டு மழை பெய்யுதுன்ட்டு. ஸோ நல்ல மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.